வீட்டுல என்ன ஒருத்தரையும் காணோம், எங்க போனீங்க ரெண்டு பேரும்? இது என்ன இவ்வளவு லக்கேஜ் சேர்த்து வச்சிருக்கா? ஊர்ல இருந்து வரும்போது 2 லக்கேஜ், போகும்போது ஏதோ இம்புட்டு லக்கேஜ் சேர்த்து வச்சிருக்கா. உனக்குலாம் கார் பத்தாது, லாரி தான் வேணும். இங்க வாங்க, வந்துட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் கறக்கட்டும், கிளம்பு போலாம். உட்காருங்க, போலாம். அத்தை இந்த புளியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இன்னுமா? ஏல வா, இப்பதான் வந்தியா? ஏமா காபிக்கு பேரும் போட்டு கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் சண்டை வந்து கூட்டு போனீங்க, ஆனா இங்க ஒண்ணும் நல்லா பேசிக்கிட்டு கிடைக்கிய. சண்டைதான். நம்பிட்டேன். காபி போடவா டீ போடவா? ஒண்ணு வேண்டாம். இந்த பிள்ளைல எங்க? இந்த வெளியில விளையாண்டுக்கிட்டு தான் இருந்ததுவோ. இந்த கூப்பிடுவேன். அப்பா எங்கம்மா? அப்பா அந்த பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காரு கடைக்கு, இப்ப கொண்டு வந்துருவார். சீக்கிரம் கிளம்பு. இப்ப கிளம்புனா தான் நைட்டுக்குள்ள வீடு போய் சேர முடியும். ஏட்டி கொஞ்சம் லக்கேஜ் இங்கே வச்சுட்டு வாட்டி, இவ்வளவு அணக்க கார்ல கொண்டு போக முடியாது. நான் சொன்னேங்க, அத்தை தான் கேட்கல, எல்லாம் கொண்டு போய் கிடக்கலாம் அப்படின்னாவோ. இல்ல ஆமா, எல்லாம் இங்க சும்மா தான் கிடக்கு, கொண்டு போ. 1 மாசத்துக்கு சாமான் வாங்கட்டாம்ல வீட்டுல. ரொம்ப நல்லது. நான் அங்க நிம்மதியா 2 நாள் இருக்கலாம்னு நினைச்சேன், அது கூட முடிய மாட்டேங்கி. அவன் என்ன சண்டை கொண்டு இருக்கும், முதல்ல அதை சொல்லுங்க. அது வாங்க, அது சண்டை தாங்க. அதை பத்தில நீங்க இப்ப பேசாதீங்க. ஆமா, அதை பத்தில ஒண்ணு இப்ப பேசாத. சரிதான், 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு அழைதிய, அதான் நடக்கு இந்த வீட்டுல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாவளா? அவ்வளோ கிளம்பிட்டாவளா? அப்போ அவளும் 2 நாள் முன்னாடியே கிளம்பி போயிட்டாவோ எல்லாரும். ஏமா அக்கா ஊருக்கு போய் போன் போட்டாளா? போட்டா, அவளும் ஊருக்கு போயிட்டா. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? ஏட்டி யாரு இந்த லக்கேஜ் எங்க வைக்க? சப்பா முடியடலாம் சாமி. காலு கீழே, அந்த பிள்ளைல காலு கீழே சும்மா அமுக்கி பறக்கி வையி. இல்ல தங்க, கொஞ்சம் கால் எடுத்துக்கோமா, அம்மா உள்ள வச்சுக்கிடுதேன். ஏமா சும்மா இருமா. எனக்கு காலை எங்க வைக்க? இல்ல கொஞ்சம் தூரம் நம்மள கால் எடுத்துக்கூட வச்சுக்கிடுவோம். இங்க உங்க காலை கொஞ்சம் நவட்டுக்கு இந்த லக்கேஜ் உள்ள வச்சுக்கிடுதேன். ஆமா, அப்ப கார் எவன்டி ஓட்டுவான்? லூசு. ஓ, அது வேற ஒண்ணு இருக்கோ. இப்ப பைய போன ஒண்ணும் அவசரம் இல்ல, பைய போங்க. ஆமாமா, பாத்து போங்க, இருட்டதுக்குள்ள போயிருங்க வீட்டுக்கு. சரிம்மா, அதெல்லாம் போயிருவோம், நீங்க உள்ள போங்க. நீங்க பாத்து கிளம்புங்க, நாங்க அப்புறம் உள்ள போறோம். மறக்காம எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அந்த மிளகா பொடி புளி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டே. இல்ல பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் போயிட்டியலா? நான் இதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன். போயிட்டேப்பா. ஐயோ, மறந்து போயிட்டேனே. புட்டுக்கு மாவு திரிச்சு வச்சிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமா சும்மா கூடமா, நீ இங்க கொடுத்ததே வைக்கிறதுக்கு இடம் இல்ல, இன்னும் அது வேறையா? ஒண்ணும் தேவையில்லை, நாங்க கிளம்புதோம். ஆமாத்தே, போதும். நீங்க அதை அடுத்த டைம் வரும்போது எடுத்துட்டு வாங்க. அப்படிங்கியோ? அப்ப சரில. போயிட்டு வரோம். ஊர்ல இருந்து வர மனசே இல்ல, வேற வழி இல்லாம தான் வர வேண்டியதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வண்டியை திருப்பிட்டுமா? ஒரு பேச்சுக்கு சொன்னா இவர் திரும்ப கொண்டு போய் விட்டுருவாரு. இல்ல போலாம். பாத்து போங்க, ஸ்லோவா போங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிடாதம்மா, வாயை மூடு. சொல்லிட கூடாது, பாத்து போங்கன்னு தானே சொல்லுதேன். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா, நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கு. ஏமா ஆச்சி கொடுத்த ஸ்நாக்ஸ்ங்க அப்புறம் எடுப்போம்ல, இப்பதானே வந்து நிக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்பமே வேணும். சொல்லிக்கிட்டே இருக்க மவன, கோவத்தை கலப்பாத. இப்பதான் வந்து இறங்கி இருக்கு வீட்டுல, கொஞ்சம் நேரம் ஆவட்டி எடுத்து தாரேன். இந்த லக்கேஜ்ல நான் அதை எங்க போய் தேடுவேன் சொல்லு? இல்ல ஆமா, சும்மா இருல, எல்லாம் இதுல எங்க போய் தேட? சரி, அப்ப சாயந்தரமா தான் எடுத்து வரணும். சரி, சாயந்தரம் எடுத்து தாரேன். சரி, அப்ப நான் வெளியில போய் விளையாடுனேன். எங்கேயும் போ, பாடப்படுத்தாம இருந்தா சரிதான். என்ன அப்ப நானே தங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணல, இதெல்லாம் எடுத்து வைக்க. வீடெல்லாம் பாரு என்ன கதியில கிடக்குன்னு. நீ என் தங்க ராசாத்தி இல்லாம. சரி, இரு, ட்ரெஸ் ஆத்திட்டு வரேன். சரி, அப்படி எனக்கு ஒரு டீ போடு. என்னது டீ போடா? நான் உங்க கூட இப்பதான் வந்து நிக்கேன். நான் மனசு நினைச்சுல என்ன நினைச்சேன், இப்பதான் அந்த பயலை திட்டி அனுப்புனேன். இப்ப அடுத்து நீங்க. சரி, விடு, பைய போட்டுட்டு வா, அவ்வளவுதானே. அப்பா, பத்திரகாளி மாதிரிதான் இருக்கா. கடவுளே, கிச்சனை கிளீன் பண்ண மறந்துட்டேனா? அவ பாத்து இப்ப அது வேற கத்துவாள. இப்படி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், எனக்கு இப்ப டீ வேண்டாம். என் ஃப்ரெண்டு போன் போட்ட, அங்க போகணும். போயிட்டு வரேனே. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ, அந்த மனசு கோவிச்சிட்டு போயிட்டாரு போலயே. நான் கொஞ்சம் அமைதியா பேசியிருக்கணுமோ? இந்த லக்கேஜ் எல்லாம் திரும்ப இப்ப எடுத்து வைக்கிறதுக்குள்ள மனசுக்கு மூளை குழம்பிடும். நம்மளே ஒரு டீ போட்டு குடிச்சாதான் வேலை நடக்கும். கிச்சனுக்குள்ள வந்தது இது என்ன ஒரே எலிச்சத்து
ஐயா 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 இதெல்லாம் என்னது இப்படி ஆக்கி போட்டிருக்காரு கிச்சனை. நான் ஒரு 2 வாரம் வீட்ல இல்லைன்னதும் மனுஷன் ஒத்த வேலை பார்க்கல. கிச்சன்ல சோற பொங்கி இருக்காரு, அது அப்படி அப்படி கிடக்கு. இது என்னைக்கு போட்ட டீ பாத்திரம் தெரியல. ஐயோ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணதுக்குள்ள எனக்கு என் உசுரே போயிரும். இந்த சிங்க் பாத்திரத்தை அப்படி போட்டிருக்காரு பாரு. ஏ கடவுளே என்னத்த சொல்ல. இதெல்லாம் பார்த்தா நான் ஏசனேன்னா மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாரா? வரட்டும் வரட்டும், வீட்டுக்கு தானே வந்து ஆகணும். டீ வேணுமல்ல டீ. இன்னும் 2 நாளைக்கு சாப்பாடே கிடையாது வீட்ல. ஆர்டர் பண்ணி திங்காரு, என்னமும் செய்யறாரு. இந்த கழுதைக்கு தான் இந்த மனுஷன் வீட்ல விட்டுட்டு போக மாட்டேங்க ஒத்தையில. எரிச்சலா வருது.